வணக்கம் மக்களே! ஜூன் 23 இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா யுஎஸ் எஃப்டிஏ இந்தியன் ட்ரக் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷனுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கீமோதெரபிக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரக்கான இஃபோஸ்ஃபமைட் இந்த ட்ரக்குக்கு ஷார்ட்டேஜ் இருக்கு. ஸோ இதனால இந்தியாவிலேருந்து சப்ளையை இவங்க எதிர்பார்க்குறாங்க. இதை மேனுஃபேக்சர் பண்ணுற ஸ்டாக்ஸாக என்னென்ன இருக்குன்னா ஜைடப்ஸ் லைஃப் சயின்சஸ், சிப்லா, அரபிந்தோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ், ஆல்கம் லெபார்டரிஸ் இந்த நிறுவனங்கள்லாம் இது மூலமாக பெனிஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க 4th லார்ஜஸ்ட் குளோபல் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிளேயராக வரப்போகிறாங்க. இது எப்படின்னா, இவங்க எவர்கா குரூப்பை அக்வயர் பண்ணுறது மூலமாக இந்த அக்விசிஷனை இவங்க செகண்ட் குவார்ட்டர் ஃபிஸ்கல் இயர் 27 கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து ஆனுவல் சேல்ஸ் இவங்களோடது 5,40,000 யூனிட்ஸையும் கடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஃபிஸ்கல் இயர் 28க்கான டார்கெட்ஸாக இவங்க டபுள் டிஜிட் மார்ஜினை எதிர்பார்க்குறாங்க. 40% ஆஃப் மார்க்கெட் ஷேரை இந்தியன் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்லேயும் இவங்க எய்ம் பண்ணுறாங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இவங்களும் சேல்ஸ் டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1.2 மில்லியன் யூனிட்ஸ் அதிகமாக சேல் பண்ணணும்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிஸ்கல் இயர் 31ல் 15% ஆஃப் ஆனுவல் க்ரோத் ரேட்டையும் எதிர்பார்க்குறாங்க. ஃபினான்ஷியல் கோல்ஸாக 6 ட்ரில்லியன் இந்தியன் மணியில் இவங்க கன்சால்டேட்டட் ரெவன்யூ எதிர்பார்க்குறாங்க. ஜேஎல்ஆரோட சேர்ந்து 50,000 crore ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸையும் இவங்க டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ் ஃபிஸ்கல் இயர் 27க்கான குவார்ட்டர் 1 ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை இவங்க ஜூலை 9th அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கூடவே இவங்க இன்டரிம் டிவிடெண்ட் குறித்தான முடிவையும் அறிவிக்கிறாங்க. ஸோ ஒருவேளை இன்டரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூலை 15 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விப்ரோ இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் இதோட இருக்க பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக இவங்க ஏஐ ட்ரிவன் எம்டிஆர் சர்வீசஸை ஆஃபர் பண்ணுறாங்க. HCL டெக்னாலஜிஸ், சர்க்கிள்ஸ், கிரேஸ்கைஸ் இந்த 3 நிறுவனங்களும் சேர்ந்து டிஎம் ஃபோரம் கேட்டலிஸ்ட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஏஐ டெலிகாம் ஃப்ரேம் ஒர்க்குக்காக. இன்ஃபோசிஸ் இவங்களோட சேர்மன் நந்தன் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க 2030க்குள்ள $300 பில்லியன் $400 பில்லியன் ஒர்த் ஏஐ ஃபர்ஸ்ட் சர்வீசஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை டார்கெட்டாக இவங்க வச்சுருக்காங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்க எல்லா ஐடி நிறுவனங்களுமே நல்ல ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. வேல்யூவேஷனும் நல்லா குறைஞ்சிருக்கு. லாங் டேர்முக்கு இதை ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கன்சிடர் பண்ணலாம். இன்னும் கூட இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ரைஸ் கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. இர்கான் இன்டர்நேஷனல் இந்த நிறுவனத்தோட ஜாயிண்ட் வெஞ்சரில் இருக்க பட்ரி ராய் அண்ட் கம்பெனி இந்த நிறுவனத்துக்கு 763 crores கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு திரிபுரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி கார்பரேஷன் கிட்ட இருந்து. ஸோ இது மூலமா இவங்க ஸ்மார்ட் கிரிட் ப்ராஜெக்டை அகர்டாலால டெவலப் பண்றாங்க. சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜிஸ் இவங்க ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க ஜப்பானை சேர்ந்த காகா எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா நிறுவனத்தோட. ஸோ இது மூலமாக இவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பில் இவங்களுக்கு 60% ஆஃப் ஸ்டேக் ஹோல்டிங் இருக்குது. ரிமைனிங் ஜப்பான் பேஸ்ட் நிறுவனத்துக்கு இருக்குது. ஆகாசா ஏர் இவங்க இந்தியாவிலேயே லோ காஸ்ட் ஏர்லைன்ஸாக இருக்காங்க. இந்த நிறுவனம் தொடங்கி 4 years கிட்ட ஆகுது. இவங்களுக்கு மொத்தமாக 39 பிளேன்ஸ் இருக்குது. இவங்க 226 ஏர்கிராஃப்ட் வச்சுருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டார்கெட்டாக 2032க்குள்ளே. இவங்க அடுத்த 2 to 4 yearsல ஐபிஓக்கும் பிளான் பண்ணுறாங்க. இவங்களோட டார்கெட்ஸை அட்டைன் பண்ணுறது எவ்வளோ சீக்கிரமாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரமாக ஐபிஓ லான்ச்சும் இருக்கும்னு இவங்க சொல்லியிருக்காங்க. வாட்டர் வேஸ்ட் லைஷர் டூரிசம் இந்த ஐபிஓ இப்போ கரண்ட்டில் ஓப்பனில் இருக்குது. இந்த ஐபிஓட சைஸ் 585 crores இருக்குது. ஃப்ரெஷ் இஷ்யூ முழுவதுமே 23லேருந்து 25 வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. ப்ரைஸ் பேண்டாக மினிமம் 769 மேக்ஸிமம் 808ன்னு ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டில் 18 ஷேர்ஸ் இருக்குது. இவங்களோட லிஸ்டிங் ஜூலை 1. ரீட்டைலர்ஸ்க்கு இவங்க 10% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 1% பாசிட்டிவ்ல இருக்குது. இவங்க இந்தியாவோட லீடிங் டொமஸ்டிக் ஓஷன் க்ரூஸ் ஆப்ரேட்டராக இருக்காங்க. டைட்டனுக்கு யூபிஎஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டாக 5,600 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க
ஜுவல்லரி பிஸ்னஸில் இவங்களோட ரெவன்யூ க்ரோத் 35-40% நெக்ஸ்ட் குவார்ட்டரில் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அரபிந்தோ ஃபார்மா இவங்களோட ஹோலி ஓன்டு சப்சிடரியான அரபிந்தோ ஃபார்மா USA இதுக்கு வந்து US ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பென்சில்வேனியாவை சேர்ந்த லேனட் கம்பெனியை இதுக்காக இவங்க $250 million ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது மூலமாக இவங்க மேசிவ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை இந்தியானால அடையிறாங்க. கரூர் வைசியா பேங்க் இதுக்கு கன்சியூமர் கமிஷன் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா காம்பன்சேஷன் பே பண்ணுறதுக்காக. டெல்லியை சேர்ந்த ஒருத்தருக்கு 10,000 வந்து ஏடிஎம் எரர் காரணமாக டெபிட் ஆயிருக்கு. ஆனால் அவருக்கு கேஷ் கையில் கிடைக்கல. ஸோ இதுக்காக இவருக்கு ஒரு நாளைக்கு 100 rupeesங்கிற விதமாக 3 lakhsக்கு மேலே காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து இந்த 10,000 அது இல்லாமல் 7,500 வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்க்காகவும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன் இதில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டில். இதில் ப்ரொமோட்டரான ஸ்ரீனிவாசன் ரவி அவர்கள் இவங்க வந்து 2% ஆஃப் ஸ்டேக்கை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ 484 crores இருக்குது. இதுக்கு ஃப்ளோர் ப்ரைஸாக இவங்க 9,250 ஒரு ஷேர் விதமாக இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. பஜாஜ் ஆட்டோ டெலிவரியோட சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்ல ஸ்ட்ராட்டஜிக் கமர்ஷியல் அக்ரிமெண்ட்ல கையெழுத்திட்டிருக்காங்க. இது மூலமா இவங்க 1,500 எலக்ட்ரிக் கார்கோ 3 வீலர்ஸை இந்த நிறுவனத்துக்கு சப்ளை பண்றாங்க. இதுக்கு டைம் ஸ்பேனா 2 years வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. பாரதி ஏர்டெல் இவங்களோட ஏர்டெல் ஆப்பிரிக்கா நிறுவனத்தில் கூடுதலாக 16.3% ஆஃப் ஸ்டேக்கை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. கேஷ்லெஸ் ஷேர் ஸ்வாப் டிரான்சாக்ஷன் மூலமா இதை வந்து இவங்க இந்தியன் கான்டினென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இந்த டீலோட வேல்யூ 28,200 crores இருக்கு. ஸோ இது மூலமா ஆப்பிரிக்கன் ஆம்ல டோட்டலா இவங்களுக்கு 79% ஆஃப் ஹோல்டிங் இப்போ இருக்கு. பிர்லா கார்பரேஷன் விக்ரம் கோல் மைன். ஸோ இது மத்திய பிரதேஷில் அஃபிஷியலாக கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் கோலை வந்து தொடங்கியிருக்காங்க. இது மூலமாக இந்த கம்பெனிக்கு வந்து கோல் இம்போர்ட்ஸ் குறையும்னும் அது மூலமாக அதுக்காக செலவு பண்ணுற கேஷை வந்து குறைக்க முடியும்னு இந்த நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க. லாங் டேர்மில் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ. ஸோ இப்போதைக்கு ஐடிபிஸ் வந்து ப்ரைஸ் நல்லாவே கரெக்டாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கல. லாங் டேர்முக்கு ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது மூலமாக நம்மளோட கேஷ் ஜென்ரேஷன் வந்து லாங் டேர்முக்கு அதிகமாக இருக்கும். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.